அனைவருக்கும் வணக்கம். இது வார ராசி பலன். அதாவது 31/10/2025 6/11/2025 வரைக்கும். இது மேஷ ராசிக்கான பலன். உங்களோட கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு அ அ உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. சந்திரன் பார்த்தீங்கன்னா, கும்பராசி, மீனராசி, மேஷ ராசியிலயும் இருக்காங்க. செவ்வாய் பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடமான விருச்சிக ராசியிலயும், புதன் 8ஆம் இடமான விருச்சிக ராசியிலும் இருக்காரு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடமும், 7ஆம் இடமான கன்னி ராசியும், துலா ராசியிலயும் இருக்காரு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா, 12ஆம் ராசியில மீனத்துல வக்கரகதியில இருக்காரு. குரு பார்த்தீங்கன்னா, அ அதிசாரா குருவா கடக ராசியில இருக்காரு. ராகு கும்பத்திலயும், கேது சிம்மத்திலயும் இருக்காங்க. இது வாரத்தோட கிரகநிலைகள். மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய துவக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் நிறைஞ்ச வாரமா தான் இருக்கு. நீண்ட நாளா மன அழுத்தம் இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. நல்ல ஒரு எண்ணங்கள் தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்க பக்கத்துக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அ சூரியன் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கிறதும், உங்களோட உட்புற அ தன்ப அதாவது உங்களோட தன்னம்பிக்கை வந்து அதிகமாகறதுக்கு உதவியா இருக்கு. சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, நிதானமா அணுகுனீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். வீடு, குடும்பம், வேலை மற்றும் எல்லா விதத்திலயும் சமநிலை இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, வாரம் முழுக்க உங்களுக்கு சமமா போகும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில உங்களோட ஆற்றல் அதிகமா மிகுந்திருக்கிற மாதிரி இருக்கு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்தில ஆட்சி பெற்று இருக்கிறனால, புதிய திட்டங்கள் இல்லன்னா பதவி உயர்வுக்கு தொடர்பான பேச்சுக்களுக்கு வரும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். உங்களோட வேலை இடத்துல அடுத்தவங்களோட தேவையில்லாத கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடும். அத கட்டுப்படுத்தினீங்கன்னா, வெற்றி உறுதியா இருக்கிற மாதிரி இருக்கு. சுயதொழில் செய்றவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களோ, புதிய அ ஆர்டர்களோ கிடைக்கலாம். அல்லது லாபகரமான சந்திப்புகள எதிர்பார்க்கலாம். சில விஷயங்கள் தைரியம் காட்டுனீங்கன்னா, நல்ல ஒரு துணிஞ்சு செஞ்சீங்கன்னா, பலனுள்ள வாரமா இந்த வாரம் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். அ உங்களுக்கு அ க அ சில சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலயும், துலாம் ராசியிலயும் இருக்கிறதுனால, தேவையில்லாத ஆடம்பர செலவுகள தவிர்த்தீங்கன்னா நல்லது. க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, கடன் மூலியமா வசூல் செய்றதும், நிலம் தொடர்பான விஷயங்கள்ல தீர்வு கிடைக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். குடும்ப செலவுகளும், பயண செலவுகளும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால பண விஷயத்துல கவனமா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். உறவுகள்ல சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். அது குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பழைய விஷயங்கள மீண்டும் பேசுறத தவிர்த்துருங்க. சூரியனோட நிலை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனநிலை மாறுற மாதிரி இருக்கு. நேரம் கொடுத்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்துறது நல்லது. சூழ்நிலைகள பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சனி பகவானோட கிரகநிலை காரணமா உடல் சோர்வு, முதுகு வலி, கால் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தண்ணீர் அதிகமா குடிக்கிறது நல்லது. தூக்கத்துல கொஞ்சம் கவனம் தேவை. மன அழுத்தம் குறையறதுக்கு யோகா இல்லன்னா தியானம் செய்றது உங்களுக்கு உதவியா இருக்கும். இது ரிஷப ராசிக்கான வார ராசி பலன். அதாவது 31/10/2025 முதல் 6/11/2025 வரை அ முடிஞ்ச அளவுக்கு ரிஷப ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா, 6ஆம் இடத்துல சூரியன் துலாம் ராசியில இருக்காரு. சந்திரன் பார்த்தீங்கன்னா, கும்பம், மீனம், மேஷம்ல இருக்காரு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல விருச்சிகத்திலயும், புதனும் விருச்சிகத்தில இருக்காரு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துலயும், 6ஆம் இடத்துலயும் இருக்காரு. சனி பகவான் மீனத்திலயும், குரு பகவான் கடகத்திலயும் அ அதிசார குருவா இருக்காரு. ராகு, கேது பார்த்தீங்கன்னா, நிலையா கும்ப ராசியிலயும், சிம்ம ராசியிலயும் இருக்காங்க. இப்போ உங்களோட ராசிக்கு இந்த வாரம் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிந்தனை நிறைந்த வாரமா தான் இருக்கும். அதிகமான யோசனைகள் இருக்கு. அ சில மாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. சில கிரக மாற்றங்கள் குறிப்பா சொல்லணும்னா சுக்கிரனா இருக்கட்டும், செவ்வாயா இருக்கட்டும். அதனால சில மாற்றங்கள் இருக்கும். சில விஷயங்கள்ல நிதானமா நடந்துக்கிறது அவசியமா இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் சில முக்கிய ஆலோசனை கிடைக்கும். அத பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. வேலை, குடும்பம், பொருளாதாரம் எல்லா விஷயத்திலயும் புதிய வழிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பயன்படுத்திக்கிறது நல்லது. ரொம்ப நாளா சில குழப்பங்கள்ல இருந்தீங்க. அதெல்லாம் தெளிவா முடிவுக்கு கொண்டு வர வாய்ப்பா இந்த வாரம் அமையும். வேலை செய்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, அ நிலை மாறாம உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். ஏன்னா, ஒரு சில நேரங்கள்ல அழுத்தம் அதிகமா இருக்கும். அந்த நேரத்தில பொறுமையா கடைப்பிடிக்க வேண்டியதும், உங்கள நீங்களே கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமா இருக்கு. உங்களோட மேலதிகாரிகள் உங்களோட உழைப்பையும், உங்களோட செயல்களையும், திறமையும் பார்வையிடுற மாதிரி இருக்கு. சுயதொழில் செய்றவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் இல்லன்னா, புதிய வணிக வாய்ப்புகள் உருவாகலாம். சில திட்டங்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கும்போதே தாமதமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா, முடிவு உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். அதனால கவலைப்படாம தைரியமா உங்களோட செயல்கள செய்றது நல்லது. நண்பர்களோட ஆதரவு இந்த வாரம் உங்களுக்கு முக்கியமா இருக்கும். சந்தோஷமா நேரத்த கொண்டு போறதுக்கு அவங்க உதவியா இருப்பாங்க.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு மிதமான அளவுல பணம் இருக்கும். சில பழைய கடன்கள தீர்க்க வாய்ப்பு இருக்கு. ஆனா, புதிய செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பண பரிவர்த்தனைல கவனமா இருக்கணும். பொறுப்புகள் காரணமா அதிகமான செலவுகள் இருக்கு. குடும்ப செலவுகள். அதுக்கப்புறம் தொழில்சார் முதலீடுகள் கொஞ்சம் சேமிக்கிறதுக்கும் முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். சொத்து தொடர்பான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. பணவரவு ஓரளவுக்கு இருக்கும். ஆனாலும் செலவுகள கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமா இருக்கு. வீண் விரயங்கள தவிர்த்தீங்கன்னா நல்லது. உறவுகள்ல பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மேம்பாடு இருக்கிற மாரி தான் இருக்கு. தொண கூட பேசும்போது சில வார்த்தைகள் கொஞ்சம் குழப்பங்கள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா, உண்மையான உணர்வுகள வெளிப்படுத்தினீங்கன்னா, நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து நிம்மதி ஏற்படுற மாதிரி இருக்கு. சந்தோஷம் பெருகும். நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டியா இருப்பாங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தூக்கம் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு. உடல் சோர்வு ஏற்படலாம். சிறிது ஓய்வு குறைவா இருக்கும். மன அழுத்தத்த குறைக்கிறதுக்கு தியானம் செய்றது நல்லது. பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. வெளியூர் அ அ லீவ் பயணம் போறது ரொம்பவே நல்லது. இது வார ராசி பலன் மிதுன ராசிக்கானது. உங்களோட வாரம் அதாவது 31/10/2025 முதல் 6/11/2025 வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. அ சு சந்திரன் ப சாரி சூரியன் இருக்காரு. அ சந்திரன் பார்த்தீங்கன்னா, கும்பராசி, மீன ராசி, மேஷ ராசியில இருக்காங்க. செவ்வாயும், புதனும் 6ஆம் இடத்துல விருச்சிகத்தில இருக்காங்க. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துலயும், 5ஆம் இடத்துலயும் இருக்காரு. சனி பகவான் மீன ராசியில 10ஆம் இடத்துல இருக்காரு. குரு பகவான் பார்த்தீங்கன்னா, அதிசார குருவா 2ஆம் இடத்துல இருக்காரு கடகத்தில. ராகு வந்து கும்பத்திலயும், கேது வந்து சிம்மத்திலயும் இருக்காங்க. இந்த கிரகநிலைகள் உங்கள பொறுத்தளவுக்கு நீங்க அ ம் எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமா, பொறுமையா முடிவெடுக்க வேண்டிய காலமா இருக்கு. சில எதிர்பாராத நெகட்டிவ் சம்மங் அ ஸ் அ சில சந்தர்ப்பங்கள் உங்கள வந்து சேர வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில பாசிட்டிவான விஷயங்களும் வர வாய்ப்பும் இருக்கு. அத சரியா பயன்படுத்திங்கன்னா முன்னேற்றம் உறுதியா இருக்கும். கடந்த சில வாரங்களாக இருந்த குழப்பங்கள் விலகி கொஞ்சம் தெளிவுகள் மனதில தோன்றக்கூடிய வாரமா தான் இருக்கு. குடும்பத்தில, அ வேலை செய்ற இடத்துல உங்களோட வாக்குக்கு முக்கியத்துவம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சிலருக்கு இடம் மாற்றமோ, இல்லன்னா வேலை மாற்றத்துக்கு உண்டான புதிய சிந்தனைகள் வரலாம். அத சரியா பயன்படுத்திக்கங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா தான் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில திடீர் மாற்றங்கள் இருக்கலாம். இல்லன்னா புதிய புதிய பொறுப்புகளோ, இல்லன்னா வேற ஒரு பிரிவு டிபார்ட்மெண்ட் மாற்றமோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு வெளியூருக்கான ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால சின்னதா பதட்டம் இருக்கத்தான் செய்யும். உங்களோட திறமையால சமாளிக்கக்கூடிய வாரமா தான் இருக்கு. மேலதிகாரிகள் கிட்ட உங்க மேல நம்பிக்கை உயரக்கூடிய விதமா இருக்கும். தொழில் செய்றவங்க புதிய வாய்ப்புகள யோசனை செஞ்சு செயல்படுத்தி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. நண்பர்கள் இல்லன்னா கூட வேலை செய்றவங்க கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அத சரியான முறையில பேசி தீர்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமா இருக்காது. கவலைப்படாம வாரத்த கொண்டு போகலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சமநிலையில இருக்கும். வரவுகளும் இருக்கு. ஆனா செலவுகளும் இருக்கு. ஆனா சில செலவுகள கட்டுக்குள்ள வைக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த மாசங்கள்ல வரவேண்டிய தொகை இந்த மாசம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்துல இருந்த தடைகள் குறைஞ்சு பண ஓட்டம் மெதுவாக சீராக வாய்ப்பு இருக்கு. சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா, மனசுக்கு நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அத வரவுக்கேத்த தக்கபடி பார்த்துக்கிறது நல்லது. உறவுகள்ல பொறுத்தளவுக்கு அ சில அ அ சிரமங்கள் இருந்தாலும், அத புரிஞ்சுகிட்டு அ அ நல்ல ஒரு தன்மையா, பொறுமையா தொணக்கூட மனப்பக்குவமோட நடந்தா நல்ல மாற்றம் வரும். காதல் வாழ்க்கையில புது புது அனுபவங்கள் வர வாய்ப்பு இருக்கு. துணையோட நேரம் செலவிட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பத்தில ஒருத்தரோட உடல்நலம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கா மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்ல. மன அழுத்தம், தூக்கம் குறைபாடு இந்த வாரத்தில கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. செரிமான பிரச்சனைகள் அதிகமா ஏற்படும். இது கடக ராசிக்கான வார ராசி பலன். 31/10/2025 முதல் 6/11/2025 வரைக்கும். இதலோட கிரகநிலைகள் பொறுத்தளவுக்கு சூரியன் உங்களோட 4ஆம் இடத்துல துலாம்ல இருக்காரு. சந்திரன் பார்த்தீங்கன்னா, கும்பராசி, மீனராசி, மேஷ ராசி அதாவது சந்திராஷ்டமத்திலேயே வாரம் ஆரம்பிக்குது கவனம். விருச்சிக ராசியில பார்த்தீங்கன்னா, செவ்வாயும், புதனும், சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலயும், துலாம் ராசியிலயும் இருக்காங்க. அது கொஞ்சம் திருப்தியா இருந்தாலும் செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். சனி பகவான் பார்த்தீங்கன்னா, மீன ராசியிலயும், குரு பகவான் உங்க ராசியிலேயே இருக்காரு கடக ராசியில. ராகு வந்து கும்பத்திலயும், கேது வந்து சிம்மத்திலயும் இருக்கிறது. கொஞ்சம் சூழ்நிலைகள பார்த்து நடந்துக்கிறது நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு பொறுத்தளவுக்கு மனநிலை உறுதியடையக்கூடிய ஒரு காலமா தான் இருக்கு. பல நாட்களாக மனசுல வச்சிருந்த விஷயம் ரொம்பவும் ஏற்பட்ட அதாவது எதிர்பார்த்த விருப்பமோ, இல்லன்னா எண்ணங்களோ நிறைவேற வாய்ப்பு இருக்கு.
குடும்பத்திலயும், வேலையிலயும் நிம்மதி ஏற்படக்கூடிய வாரம். சில பழைய உறவுகள் மீண்டும் தொடர்பு கொள்றது வாய்ப்ப தரும். மகிழ்ச்சியா, சந்தோஷமா வாரத்த கொண்டு போகலாம். வீட்ல சின்ன மாற்றங்கமோ, இல்லன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதோ, உங்களுக்கு குடும்பத்தில நிறைவை ஏற்படுத்தி தரா மாதிரி இருக்கு. கடந்த காலங்கள்ல குடும்பத்தில இருந்த சந்தேகங்கள் குறைஞ்சு, நல்ல ஒரு நம்பிக்கையோட முன்னேறும் வாரமா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் வாரத்தில ஒத்துழைப்பு கம்மியா தான் இருக்கு. சூழல் மாறுற மாதிரி இருக்கும். உங்களோட பேச்சு திறமை அ கவனிக்கப்படக்கூடிய விதமா இருக்கு. கவனமா பார்த்து பேசுறது நல்லது. சிலருக்கு பொறுத்தளவுக்கு பதவி உயர்வோ பற்றிய பேச்சு தொடங்கலாம். தொழில் செய்றவங்க புதிய ஒப்பந்தம் கையெழுத்து போட வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் கவனமா இருக்கிறது நல்லது. யோசிச்சு செய்ய வேண்டியது, புத்திசாலித்தனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. அ பழைய கடந்த காலங்கள்ல செஞ்ச தவற திரும்பியும் செய்யும் வாய்ப்பும், சந்தர்ப்பம் இருக்கு. கவனமா செயல்பட வேண்டியது அவசியம். குழுவோட இருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா நல்ல வாய்ப்பு வரும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. ஆனா அவசர செலவுகளும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கையில் உள்ள பணத்த முழுசா செலவழிக்கிறதுக்கு பதிலா ஒரு பகுதிய சேமிச்சு வச்சீங்கன்னா, அடுத்து வர காலங்களுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கும். குடும்பத்தினர் தேவைக்காக சின்னதா முதலீடு செஞ்சு, நல்ல ஒரு பலனா சேமிச்சு வைக்கிறது நல்லது. தொழில் வட்டாரத்தில பணம் சுழற்சி நல்லாவே இருக்கும். கடன்கள அடைக்க இந்த வாரம் உங்களுக்கு உதவியா இருக்கு. உறவுகள பொறுத்தளவுக்கு இன்னி சின்ன சின்ன தவறான புரிதல் இருந்தாலும், பேசி அத தீர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு புதிய நட்போ இல்லன்னா காதலரையோ, எ துணையோ சந்திக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கும். குடும்பத்தில ஒற்றுமை நல்லா இருக்கு. சில விஷயங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் நல்லாவே பலன் தர விதமா இருக்கும். குழந்தை தொடர்பான ஒரு சில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பெற்றோரோட ஆரோக்கியம் குறித்து கொஞ்சம் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில பொறுத்தளவுக்கு மொத்தத்தில நல்லா தான் இருக்கு. ஆனா அதிக நேரமா ரொம்ப நேரம் விழிச்சிருக்காம நல்லா இருந்தீங்கன்னா, சோர்வு இல்லாம சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவுல நீர் பருகுங்க. நெஞ்சு அழுத்தம், பிரஷர் இல்லாம வாரத்த கொண்டு போனீங்கன்னா நல்லது. இது சிம்ம ராசிக்கான வார ராசி பலன். 31/10/2025 முதல் 6/11/2025 வரை வார கிரக நிலைகள பார்ப்போம். சூரியன் பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. சந்திரன் பார்த்தீங்கன்னா 7, 8, 9ஆம் இடமான கும்பம், மீனம், மேஷம்ல இருக்காங்க. செவ்வாயும், புதனும் விருச்சிக ராசியில இருக்கிறதும், சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலயும், 3ஆம் இடத்துல கன்னி, துலாம்ல இருக்கிறது. சனி பகவான் 8ஆம் இடத்துலயும், குரு பகவான் 12ஆம் இடத்துல அதிசாராவா இருக்கிறதும், ராகு கும்பத்திலயும், கேது வந்து உங்க ராசியிலே இருக்கிறது ஏகப்பட்ட குழப்பங்கள பார்த்துக்கிட்டு வரீங்க. இந்த வாரம் பொறுத்தளவுக்கு சில முக்கிய முடிவுகள எடுக்க வேண்டிய காலமா தான் இருக்கு. நெறைய விஷயங்கள்ல குழப்பங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட செயல்கள்ல தீர்மானமும், துணிச்சலும் அவசியம் தேவை. அதன் மூலியமா தான் வெற்றி அடைய வாய்ப்பா இருக்கும். சில நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்த ஒரு விஷயத்துல தெளிவான முன்னேற்றம் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா சுபகாரியம் இல்லன்னா வீட்டு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கலாம். சமூகத்துல உங்க மதிப்பு உயரக்கூடிய சூழல் உருவாகும். வீட்டு வசதி இல்லன்னா நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல செய்தி வர வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சியான நிகழ்ச்சி ஒன்றுக்கு அ அ முடிவெடுக்கிறதுக்கான வாரமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சற்று அழுத்தமான சூழல் தான் இருக்கு. அத சமாளிக்கிற திறமைய பயன்படுத்தி, உங்களோட திறமைகள பயன்படுத்தி கொண்டு போனீங்கன்னா நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட நேரடியா பேசும் வாய்ப்பு கிடைக்கும். அத முழுமையா பயன்படுத்திக்கங்க. தனியார் தொழில் செய்றவங்க புதுசா ஒப்பந்தங்கள் இல்லன்னா கூட்டணிகள், பார்ட்னர்ஷிப் சேர்க்கிற வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பயணத்தோட தொடர்பான வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அரசாங்கம் இல்லது நிர்வாகத்துறை தொடர்பான உள்ள இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முடிவு வரும். அதாவது டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி விஷயங்கள். புதிய திட்டங்கள்ல ஈடுபட சில முன் ஆவணங்கள கவனமா சரிபார்க்க வேண்டியது அவசியம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் நல்லாவே இருக்கு. ஆனா திடீர் செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வீடு இல்லன்னா குடும்ப தேவைகளுக்காக முக்கிய செலவுகள் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தை அந்த மாதிரி முதலீட்டுல கொஞ்சம் கவனமா நடந்துக்கிறது நல்லது. கடன் வாங்க நினைச்சிருந்தீங்கன்னா, இந்த வாரம் கொஞ்சம் தாமதமா தான் கிடைக்கும். கவனமா இருங்க. எந்த ஒரு கடனையும் நம்பி முடிவெடுக்காதீங்க. பணம் விஷயத்துல கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. அ பழைய பணம் திரும்ப வர்றதுக்கு கொஞ்சம் நம்பிக்கை அளிக்கிற மாதிரி இருக்கும். பண தொடர்பான விவகாரங்கள்ல உறவினர்கள நம்புறது சின்னதா ஆபத்தா இருக்கும். கவனமா இருக்கிறது நல்லது. உறவுகள பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும், மனசு விட்டு பேசினீங்கன்னா எல்லாமே சரியாக வாய்ப்பு இருக்கு. ம்.
புதுசா திருமண முயற்சிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். இல்லன்னா புதிய உறவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பெரியவங்களோட ஆலோசனை மனசுல, குடும்பத்தில பிரச்சனைகள தீர்க்க உதவியா இருக்கும். துணையோட அதிக நேரம் செலவிட முயற்சி செய்றது நல்லது. அதனால உறவுகள் வலுப்படும். தூரத்தில இருக்கிற பழைய நண்பர் ஒருவர் திரும்பவும் உங்களோட சேர வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தில பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சின்ன சின்ன மன அழுத்தமும், பிரஷரும் தான் இருக்கு. ஓய்வெடுக்கிறதும், நடைப்பயிற்சி செய்றதும் உங்களுக்கு உதவியா இருக்கும். இது கன்னி ராசிக்கான வார ராசி பலன் 31/10/2025 முதல் 6/11/2025 வரை. சூரியன் பார்த்தீங்கன்னா, உங்களோட 2ஆம் ராசியில துலாம்ல இருக்காரு. சந்திரன் கும்பம், மீனம், மேஷம்லயும், செவ்வாயும் புதனும் விருச்சிக ராசியில, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலயும் துலாம்லயும் இருக்காரு. சனி பகவான் மீனத்திலயும், குரு கடகத்திலயும் அதிசாராவா இருக்காரு. ராகு கும்பத்தில, கேது சிம்மத்திலயும் இருக்காது. உங்களுக்கு கொஞ்சம் பலன் தர விதமா தான் இருக்கு. புதிய துவக்கங்கள் நல்லாவே இருக்கும். சிந்தனைகளும் மாற்றங்களும் நிறைஞ்ச காலமா இருக்கு. நீண்ட நாளா தீர்க்கப்படாத பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கும், அதுல உள்ள விஷயங்கள்ல தெளிவு கிடைக்கவும் இந்த வாரம் வாய்ப்பா இருக்கு. சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் இல்லன்னா பயணங்கள் குறித்த தகவல் வரலாம். வீட்ல வேலை செய்ற இடத்துல நல்ல ஒரு அமைதி நிலைக்கிற மாதிரி இருக்கு. எதிர்பார்த்த ஆதரவு கன்னி ராசிக்கு இருக்கும். ஆ மனநிலையில நிலைத்தன்மை ஏற்பட்டு, வாழ்க்கையில ஒரு நிலையான மாற்றத்துக்கான பாதை தென்பட விதமா தான் இருக்கும். பழைய பிரச்சனைகள், கவலைகள்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு. வேலைய பொறுத்தளவுக்கு புதிய திட்டங்கள் தொடங்கி, நல்ல ஒரு உங்களோட திறமைகள மேலதிகாரிகள் உணர்ந்து, உங்களுக்கு வளர்ச்சிக்கு உதவியா தான் இருக்கும். குழுவா நீங்க செய்ற சில காரியங்கள் நல்லாவே இருக்கும். சிலருக்கு வேறு நிறுவனத்திலிருந்து வாய்ப்புகள், அதாவது புதிய வேலைவாய்ப்பு வரலாம். அத முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியம். தொழில் செய்றவங்களுக்கு நல்ல ஒரு வாடிக்கையாளர் வட்டத்த விரிவுபடுத்த வாய்ப்பு இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் சரியாகும். பணியிடத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. புதிய வருமான வழிகள் உருவாகும். சிலருக்கு தொழில் மூலியமா சின்ன லாபம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. செலவுகள் கொஞ்சம் குடும்பம் மற்றும் சுகாதாரம், ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் குடும்பத்துல இருக்கலாம். வியாபாரத்துல பண சுழற்சி நல்லாவே இருக்கும். பழைய கடன் சில பிரச்சனைகள தீர்க்கறதுக்கு உதவியா இருக்கும். முதலீடு செய்யறதுக்கு இந்த வாரம் உதவியா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ளேயும், உறவுகளுக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தினரும் நிம்மதி அளிக்கும் வகையில ஆதரவா இருப்பாங்க. திருமணம் ஆவாதவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகவோ, உறுதியாகவோ வாய்ப்பு இருக்கு. ம். புதிய நண்பரோ, காதல் உறவுகள நம்பிக்கை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. திறந்த மனசோட பழகுறது நல்லது. நண்பர்களோட பயணம் செய்ய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. விழாக்கள்ல கலந்து கொள்ளலாம். மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. ரு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு பாசமும், இணக்கமும் அதிகமாகும். பசங்களோட எதிர்காலம் குறித்து முடிவெடுக்க உதவியா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மொத்தத்துல நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனம். வயிற்று மற்றும் அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். உணவுல கட்டுப்பாடு ரொம்பவே அவசியமா இருக்கிறது நல்லது. மன அழுத்தம் இருந்தா ஓய்வெடுத்துக்கங்க. தேவையில்லாத முழிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களோட ஆரோக்கியத்த பார்த்துக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்றது நல்லது. மொத்தத்துல கன்னி ராசிய பொறுத்தளவுக்கு வாரம் முழுக்க சிறப்பா தான் இருக்கு. வளர்ச்சிக்கும் பயனுள்ள வகையில முன்னேற்றத்துக்கும் உதவியா இருக்கும். வாரத்த சிறப்பா பயன்படுத்திக்கிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லது. எல்லா விஷயத்திலயும் ஆதாயம் தர விஷயமா தான் கன்னி ராசிக்கு இந்த வாரம் முழுக்க இருக்கு. பயன்படுத்திக்கங்க. வளர்ச்சி பெற வாழ்த்துக்கள்.